ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இளம்பெண் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தை உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருமால்பூர் வினோத்தும் உத்திரமேரூர் கௌசல்யாவும் காதலித்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டனர். இந்த சூழலில் கௌசல்யா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. என்னோட ஒய்ஃபோட தங்கச்சி உத்திரமேரூர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அவங்க வீட்டில் 3 மாதம் கூட ஒழுங்காக வாழல. எப்போ பார்த்தாலும் டொமஸ்டிக் வைலன்ஸு, அடிதடி, சண்டை, வரதட்சணை அதிகமாக கேட்டு நகையை பற்றி கேட்டு எல்லாமே சண்டை போட்டு எல்லாமே பண்ணியிருக்கான். அந்த பையன் எல்லா நகையுமே விற்று ஏதோ செலவு பண்ணிட்டான். கடன் மேலே கடன் வாங்கி இது பண்ணியிருக்கான். நேற்று நைட்டு அவங்க கடன் வாங்கின ஒரு இடத்துல இருந்து இந்த மாதிரி மிரட்டியிருக்காங்க. 3 பேர் வீட்டு புகுந்து கரண்ட்லாம் கட் பண்ணிட்டு அடிக்க போயிருக்காங்க. போலீஸ் விசாரிக்கிறோம் டிஓ விசாரிப்பாங்க, எல்லாமே பண்ணோம்னு சொல்லி எல்லாமே விசாரிச்சாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டத்துக்கு சைன் மட்டும் தான் வாங்கினாங்க. கண்டி வேற எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறோம். எங்கள் கண்ணு முன்னாடி எல்லா பப்ளிக்லாம் இருக்கும் போது, எங்கள் சொந்தக்காரங்களாம் இருக்கும் போது விசாரிக்கிறோம்னா விசாரிக்க மாட்டாங்க. அவன் தனியாக கூட்டிட்டு போய் விசாரிக்கிட்டு ஒரு ரூம் போனாங்க. முக்கியமானவங்களாம் கூப்பிடுங்கன்னு கூட போகும்போது அவன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சொல்கிறான். இந்த மாதிரி ஆன்லைன் ரம்மி ஸ்கேமுக்கு இத்தனை லட்ச ரூபா போட்டுட்டேன், இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது. அவன் ஃபோனையும் போலீஸ்காரங்க தான் வச்சுருக்காங்க. அவங்க எந்த பேங்க்கில் எத்தனை லட்ச ரூபா நான் இது டெபாசிட் பண்ணேன், என்ன அக்கௌண்ட்டில் இருக்குது, என்ன இது, எவ்வளோ நகை எங்கே வச்சேன், எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறான். அதை எல்லாமே அவங்க கேட்டுக்கிறாங்களே கண்டி, அதை பற்றி எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.